ஹாய் மைனஸ் சைபர் டெக் கேஷ் பேசுகிறேன். சரி, இடையில நான் வந்து உங்களுக்கு வந்து ஸ்டா அண்ட் ஏர்ன்னு ஒரு வெப்சைட்டை பற்றி நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். நான் 2 வாரம் ஆகுது அந்த வீடியோ அப்லோட் பண்ணி. ஸோ இது வந்து அதோட செகண்ட் பார்ட்டு, அதாவது அதில் நோட் ரன் பண்ணுறது, ஸ்டா அண்ட் ஏர்ன் நோட். ஸோ இதுதான் அதோட வெப்சைட்டு நான் காமிச்ச மாதிரி. ஸோ பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னோடய வாலெட்டை கனெக்ட் பண்ணுறேன். போன வாட்டி நான் சரியாக விளக்கல போடுறது ரொம்ப பேருக்கு புரியல. அதாவது இது என்னன்னா இந்த ப்ரோக்ராமு, இது வந்து இப்போதைக்கு இந்த ஸ்டா அண்ட் ஏர்ன் ப்ரோக்ராமில் வந்து நீங்கள் வந்து ஹேண்ட்ஃபோன் மூலிமா உள்ள நம்மளோட மெமரி மட்டும்தான் அவங்களுக்கு ஏற்றுறதுக்கு அவங்க இது செஞ்சுருக்காங்க. ஆனால் இந்த ப்ரோக்ராம் வந்து 2017 இருக்குது. இவனுங்க 2017 இருக்கிறானுங்க. ஸோ நீங்கள் விண்டோஸில் உள்ளது, அப்புறம் மேக்குக்கு உள்ளதெல்லாம் வந்து மேக்புக்கு உள்ளதெல்லாம் வந்து அவனுக்கு இடையில இருந்துச்சு. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு புதுசாக சாஃப்ட்வேர்லாம் அப்டேட் பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்கானுங்க. சரியா? ஸோ ஓகே, இப்போ என்னன்னா இந்த ப்ரோக்ராம் ஏன் நான் வந்து சொல்கிறேன்னா, இது வந்து ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப ஏர்னிங்கான ஒரு ஃபியூச்சர் இருக்குது. நம்மளுக்கு வந்து இப்போ நம்ம வந்து மெமரியை வந்து க்ளவுட் மெமரி வாங்கிட்டு, நம்ம காசு கொடுத்து வாங்கிட்டு நம்ம க்ளவுட் மெமரிக்குள்ள நம்ம அப்லோட் பண்ணி, ஆக்சுவலி நம்ம வந்து மெமரி இருக்கிறது தான் க்ளவுட் மெமரி வாங்குவோம். ஆனால் இவனுங்க என்னன்னா அதோட ஒன்று ஃபார்ம் பெட்டராக போய் டீப்பின் ஓகேவா, டீசென்ட்ரலைஸ் ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டீப்பின் ஓகேவா. ஸோ இவனுங்க வந்து நம்ம வந்து இவனுங்கிட்ட அந்த மெமரி க்ளவுட் மெமரி வாங்கிட்டு நம்ம வந்து ஃபைல் ஸ்டோர் பண்ணோமா, அவனுங்க வந்து நம்மளுக்கு வந்து கிரிப்டோ கொடுப்பானுங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி பாருங்கள், இது வரைக்கும் நான் வந்து 80.25 GB அப்டேட் பண்ணிட்டேன், இது அப்லோட் பண்ணிட்டேன், அப்லோடட் ஓகேவா. ஸோ அதுக்கு எனக்கு வந்து ப்ளஸ் 1.6 டைம்ஸ், அதாவது பெர்சன்டேஜ் வந்து எனக்கு இது கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போதைக்கு இருக்கிறது வந்து நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நான் போட்டிருக்காங்க ஆப் ஸ்டோர் அண்ட் கூகுள் ப்ளே. ஸோ சரி, இப்போ நான் ஏன் இன்றைக்கி இந்த வீடியோ உங்ககிட்ட சொல்கிறேன்னா, ஓகே இதுதான் இவங்களோட நூறோட வெப்சைட்டு ஓகேவா, https://node.dnet.app ஓகேவா. ஸோ இது dnet நோடோட. ஓகே, இந்த நோடு வந்து மொத்தம் வந்து இது வரைக்கும் 74 தான் ஓடிக்கிட்டு இருக்கு நோடு ஓகேவா. அந்த நோடு ஓகே, இந்த நோடு நீங்கள் வந்து ரன் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து TBY வேணும் ஓகேவா. இப்போ இங்கே 73 போட்டிருக்குன்னா உங்களுக்கு 73 TBY, அதாவது உங்களுக்கு அந்த ஸ்டோரேஜ் வேணும். டோட்டல் ஸ்டோரேஜ் நீங்கள் வாங்கியிருந்தா தான் இந்த நோடை ரன் பண்ண முடியும் ஓகேவா. ஸோ இந்த நோடை ரன் பண்ணால் அவன் போட்டிருக்கான் பாருங்க, ப்ரொவைட் ஸ்டோரேஜ் ஏர்ன் பாசிபிளி மந்த்லி $38. ஓகே, இந்த $38 வந்து அவன் மாதம் உங்களுக்கு கொடுத்துருவான் ஓகேவா, அது பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ நீங்கள் வந்து அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், இந்த வெப்சைட்டில் நான் சொல்ல அவங்க காமிச்சிக்கானு பாருங்க, 11 million files stored, 74 data keepers, 74 data keepers இது வரைக்கும். ஓகே, 80K யூசர் ஸ்டோரேஜ் யூசர், 8 petabyte deposit by users ஓகேவா. Why join now? Each new node ID costs 1 TB more. The most beneficial time is to join now. ஸோ இப்போ நீங்கள் வந்து இந்த நோடு பர்ச்சேஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து 73 TBY வேணும். அந்த TBY நீங்கள் அங்கே வாங்கினா தான் அவனுக்கு வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அந்த நோடு வந்து நீங்கள் கெட் நோட் வித் டிஸ்கவுண்ட் போட்டுக்கலாம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் அங்கே போகலாம். நான் ஏற்கனவே நோட் எடுத்து ரன் பண்ணி 2 மாதத்துக்கு மேலே நானும் பார்த்துட்டு ப்ரூஃப் பண்ணுவேன், நல்லா இருக்குது. ஓகே, இது வந்து நம்ம யூடியூப்பில் உள்ளவங்கெல்லாம் வந்து இந்த நோடு பற்றி இது பண்ணி விட்டுது ஓகேவா. ஓகே சரி, இப்போ உண்மையாலுமே உங்கள்கிட்ட 75 இருக்கா இல்லையான்னு இதை பாருங்கள். இங்கே வந்தோடனே 74 டேட்டா கீப்பர்ஸ் ஃப்ரம் 25 countries ஓகேவா பார்த்துங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து ஜாயின் தான் பண்ணலாம். வியூ லிஸ்ட் பண்ணிங்கன்னா அப்போ அவங்க எத்தனை 73 இருக்கா 74 இருக்கா பாருங்க, 74ல் எத்தனை ஆன்லைனில் இருக்குது, எத்தனை ஆஃப்லைனில் இருக்குது அப்படின்னு இந்த இதில் காமிச்சிடும். நீங்கள் கிளிக் பண்ணோடனே ஓனர்ஸ் உங்களோட மெட்டாமாஸ்கோட பாலிகான் அட்ரஸ் ஓகே, அண்ட் உங்களோட நோட் ஐடி ஓகே, நோடோட ஐடி டேட்டா கீப்பர் ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து 74 ஓகேவா. ஸோ அந்த நோடு வந்து நீங்கள் ரன் பண்ணுறதுக்குரிய வந்து நிறையா இது தேவைப்படுது, அது நிறையா இது வேணும் உங்களுக்கு வந்து. முக்கியமாக வந்து இந்த நோடு நீங்கள் ரன் பண்ணணும்னா உங்களுக்கு TBY தேவை. TBY அடுத்து நீங்கள் TBY போய்ட்டு ஐடி எடுத்துட்ட பிறகு உங்களுக்கு வந்து ஸ்டாட்டிக் ஐபி தேவை ஓகேவா. ஸோ பாருங்கள், இப்போ நான் காமிக்கிறேன் மை நோடு ஓகே. ஸோ இதான் என்னோடய டேட்டா கீப்பர் ஐடி பார்த்துக்கோங்க. ஆன்லைனில் இருக்கிறேன் 9 ஹவர், ஏன்னா கொஞ்சம் 9 ஹவருக்கு முன்னுக்கு நான் வந்து ப்ரூஃப் சென்ட் பண்ணேன். இப்போ 17 ப்ரூஃப் இது இது இருக்குது ஓகேவா. மேட்டிக்கு TBY ரெண்ட், இது வந்து நான் ரெண்ட் பண்ணால் அது வந்து சிஸ்டம் என்னமோ பிரச்சனை பண்ண அவங்க தான் புதுசாக அப்டேட் பண்ணிகிட்ருக்கேங்க. அப்புறம் இந்த வெப்சைட்டு இப்போ புதுசாக அப்டேட் பண்ணது தான் இது நீங்கள் பார்க்குற இந்த டேட்டா கீப்பரோட ஐடியோட இது
ஓகேவா, கெட் அ நோட்னு போட்டு ஓகே சரியா. ஸோ உங்களுக்கு இப்போ வந்து இது 63 ஐடி, இப்போ வந்து அவங்க அங்கே 74 போட்டிருக்காங்க, சாரி 73. ஸோ இந்த 73 நீங்கள் வந்து எடுக்கணும்னா உங்களோட ஐடி வந்து இங்கே 73ன்னு வரணும். ஸோ இந்த 73 நீங்கள் வரதுக்கு இங்கே பார்த்தீங்களா டிபி வாங்கி போட்டிருக்கு. நீங்கள் ரெண்ட் பண்ணலாம் அங்கே 73. அது நான் அப்புறம் காமிக்கிறேன். ரொம்ப நாள் இல்லை, ஒரு வாரமோ ஒரு மாதமான விலை கூட ஆகும். பட் ஹியர்ஸ் 68 டிபி நான் போட்டு 8.26 டிபிஒய். ஓகேவா, இதுதான் என்னோடய நோட் ரன்னரோட டேஷ்போர்ட் நோட் ஐடி, டேட்டா கீப்பரோட ஐடி என்னோட 63. ஸோ என்னோடய ஸ்டார்ட் டு ஏர்னில் பார்த்தீங்கன்னா மேலே பார்த்தீங்களா என்னோட டிபிஒய் 68.29. ஸோ இதான் நான் வந்து இங்கே ஹோல்ட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஓகேவா, நல்லா பார்த்துக்கங்க சரியா. ஸோ உங்கள்கிட்ட இந்த டிபிஐ இருந்தால் தான் நீங்கள் வந்து உங்களுக்கு வேண்டிய அங்கே உள்ள நோடு. ஒன்று நோடு வந்து அவனுங்க வந்து 74 முன்னே வந்து 175னானுங்க, இப்போ நிறுத்திட்டானுங்க. ஏன்னா வெறும் 75 உடனே பார்த்தாங்களா இல்லை 74 உடனே பார்த்தாங்கன்னா எனக்கு தெரியாது. ஸோ இப்போ அவைலபிள் நோடு நீங்கள் பார்த்தாக்கா இந்த டைமுக்கு கெட் நோட் டி நோட்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இருக்கிறது 73 தான். ஸோ இப்போ இந்த 73 நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் ரன் பண்ணணும். இன்னொன்று இந்த நோடு ரன் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஸ்டாட்டிக் ஐபி தேவை. ரெண்டாவது இந்த டிபிஒய் வாங்குறது வந்து எக்ஸ்பென்சிவ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா $372.42 நான் போட்டிருக்கு 68. ஸோ இப்போ நீங்கள் இந்த நோட் ரன்னர் ஆகினீங்கன்னா நீங்கள் அப்லோட் பண்ணாலும் உங்களோட டேட்டாவை அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு கிடைக்கும். அப்புறம் தான் நீங்கள் பிகாம டேட்டா கீப்பர் நீங்கள் அவங்க கொடுத்துட்டாங்க பார்த்தீங்களா, இந்த 4 டைம்ஸு அந்த கிரெடிட் ஏர்னிங்கு. ஓகே, அப்படி போட்டப்போ தான் உங்களுக்கு இந்த மாதிரி இந்த அமௌண்ட் வரும். ஓகேவா, மாதம் உங்களுக்கு இந்த எனக்கு இந்த அமௌண்ட் கிடைக்கிது. மாதம் கூடையும் கிடைக்கும், போன மாதம் கொஞ்சம் கூட கிடச்சிச்சு, இந்த மாதம் ஓகேலா என்னன்றீங்க சரியா. ஸோ இதில் என்ன ஸ்பெஷல்னால் இது வந்து நீங்கள் வந்து சோலோ நோட் ரன் பண்ணுற மாதிரி. ஓகேவா, ஓகே. இந்த நோடு வந்து டேட்டா கீப்பர்ஸ் வந்து 74 நிப்பாட்டுறானுங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த ஏர்னிங் வந்து எப்பயுமே வந்து டேட்டா கீப்பர்ஸ் தான் வந்து கூட. ஓகேவா, சரி. இப்போ இந்த நோடு எப்படி இருக்குன்னாக்கா இதுதான் அந்த நோடு. ஓகேவா, ஸோ இந்த நோடு வந்து சிம்பிளாக அந்த மாதிரி தான் ரன் பண்ணணும். இட் யூசஸ் ஃபோகாஸ். நீங்கள் ஃபோகாஸும் பாய்க்கலாம், எவ்வளோ வேணுமானு பாய்க்கலாம். அதோட ஹெல்ப் இதில் போய் பார்த்தீங்கன்னாக்கா ஓகேவா மைனஸ். ஸோ இதுதான் அந்த நோடோட இது. நான் ஏர்னிங் பண்ணிகிட்டு இருக்கிறேன், இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் நான் ஒன்றும் விட்ரோவல் எதுவுமே பண்ணல. நான் அப்புறம் காமிக்கிறேன். அந்த விட்ரோவல்லாம் வந்து அடுத்த வீடியோவில் காமிக்கிறேன் எப்படின்ட்டு. இப்போ நான் இது வந்து பொதுவாக சும்மா ஒரு சிம்பிளுக்காக நான் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். இது இந்த நோடோட இது. ஓகேவா, சரியா. ஸோ இப்போ இவங்க பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ஓடிடுச்சு. நம்மளோட செயின் இன்ஃபோ இது ஓடுது, டிபிஒய்ன்னு காமிக்கிது பாருங்கள். ப்ரூஃப் நீங்கள் உங்களோட இது ப்ரூஃப் பிடிச்சாதான் உங்களுக்கு அங்கே டிபிஒய் இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா மைனஸ் எங்கேனாக்கா இங்கே இது பாருங்க. இப்போ நான் காமிக்கிறேன் திரும்ப. ஸோ இந்த இடத்துக்கு வந்துட்டு நம்ம நோட் இது பார்த்தீங்கன்னா இந்த 17 ப்ரூஃப்ஸ்னு வந்திருக்கு. இந்த 17 ப்ரூஃப்ஸ் வந்து 0.04488. இது வந்து நான் 2 மாதமாக ஓட்டுறேன். இப்போ நான் இதை விட்ரா பண்ணலாம். இந்த டிபிஒய் இவனுக்கு கொடுக்குறாங்களே, இந்த டிபிஒய் தான் விலை. இதை வந்து நம்ம வந்து டிநெட் டோக்கனுக்கு மாற்றி அடுத்து நம்ம வந்து டிநெட் டோக்கனுக்கு மாற்றி டாய்க்கு நீங்கள் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணி தான் மேட்டிக் கொண்டு வர முடியும். ஓகேவா, பொலிகானுக்கு உங்களுக்கு லாபம் தான், நான் சொல்லலை. புரியுதா. ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த நோடை திரும்ப காமிக்கிறேன் உங்ககிட்ட. ஓகே, ஸோ இங்கே பார்த்தீங்களா பேலன்ஸுன்னு போட்டு 3.3 மேத்திக் என்னோட அங்கே உள்ள பேலன்ஸு என்னோட இது டி நான் ஏர்ன் பண்ணது என்னோட 60.28 டிபிஒய் அண்ட் நான் ஏர்ன் பண்ணது. ஓகேவா, 0.045 டிபிஒய் மைண்ட். ஓகேவா, ஆக்சுவலி இதை கொண்டு கன்சிடர் நீங்கள் மைண்டிங் தான் சொல்லலாம். ஆனால் இது வந்து லைக் இது வந்து நோட் பட் இட்ஸ் சோலோ பிளேயர். இப்போ உங்களுக்கு கிடச்சது தான் ப்ரூஃபு. ஓகேவா, 2 நாளைக்கு ஒரு தடவை பெரிய ப்ரூஃபாக கிடைக்கலாம், சின்ன ப்ரூஃபாக கிடைக்கும். இதை உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணால் முக்கியமாக உங்களுக்கு வந்து ஐபி அட்ரஸ் தேவை. ஒரு கம்ப்யூட்டர் வந்து தனியாக விட்டுறணும். ஓகேவா, சரியா மைனஸ். ஸோ இப்போ இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா சாரி இது ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். இப்போ நீங்கள் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அமிச்சினாலே அவங்களோட கிஃப்டாக போகும். பிகேமிங் a டேட்டா கீப்பர், நோட் செட்டப் இன்ஸ்டாலேஷன், டேபிள் ஆஃப் கண்டெனன்ட்ஸ். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நான் லிங்க் கீழே வைக்கிறேன். இதில் அப்படி என்ன எழுதியிருக்கோ அதுதான் நீங்கள் செய்யணும். ஓகேவா, ஸோ ஏன்னா நான் வந்து அடுத்து வேறு ஒரு நோடு ஒரு டேட்டா கீப்பருக்கு ஒரு ஐபி அட்ரஸ் தேவை. என்கிட்ட அஃப்கோர்ஸ் ஐம் அ பிஸ்னஸ் பிளான்.
நான் மொத்தம் கொஞ்சம் ஐபி அட்ரஸ் கூட தான் வச்சுருக்கிறேன். அடுத்த இதில் நான் உங்களுக்கு வந்து எப்படி இந்த நோடு வந்து டேட்டா கீப்பர் ஆப் இது எப்படி ரன் பண்ண விடுறது, எப்படி செட் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். ஓகேவா? ஆக்சுவலி இதோட கரண்ட்டும் வந்து உங்களுக்கு வந்து குறவாக தான் அடிக்கும். ஸோ இப்போ என்னோடய செட்டிங், என்னோடய இது பார்த்தீங்கன்னாக்கா, நான் வந்து 5 ஹார்ட் டிஸ்க் வச்சுருக்கேன் பாருங்க. 5 ஹார்ட் டிஸ்க் 1 2 3 4 5 எல்லாம் வந்து 14 டெராவோட. ஆனால் உங்களுக்கு தெரியும் அது மெமரி எல்லாம் போக அது என்ன காமிக்கும்ட்டு 12.7 சம்திங் காமிக்கலாம். அது வருங்க தெரியுதா? 12.6 5 ஓட விட்ருக்கேன். ஓகேவா? இதில் என்னென்னா நீங்கள் எவ்வளோ மெமரி கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அவ்வளோ லாபம். ஓகேவா? அவங்க வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி வச்சுருக்க அந்த பிளாக் செயினோட அந்த கணக்கு இதெல்லாம் சேர்த்து அதுக்கெல்லாம் தனியாக ஒரு காசு கணக்கு கொடுப்பாங்க. ஓகேவா? கரண்ட் மட்டும் நம்மளோட பிசியை பொறுத்தது. இப்போ எனக்கு வந்து அரவுண்ட் 60 to 90 வாட்ஸ் அடிக்குது. அதை நான் அப்புறம் காமிக்கிறேன் வீடியோவில், அடுத்த வீடியோவில். இப்போதைக்கு நான் உங்களுக்கு வந்து இது விளக்குறேன். இந்த நோடு வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது வந்து சான்ஸ் கிடச்சா எடுத்துருங்க. ஏன்னா இந்த நோட்டில் தான் வந்து நீ இந்த டேட்டா கீப்பர் ஆகினா தான் நீங்கள் சம்பாதிக்க முடியும். ஏன்னா சம்பாதிக்க முடியும். அவன் போட்டுக்காம பாருங்க பாருங்க. பிஃபோர் செட்டிங் அப் அ நோட் மேக் ஷுர் யூ மீட் ஆல் த ரிக்வயர்மெண்ட்ஸ். 1. பப்ளிக் அண்ட் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ். ஐபி அட்ரஸ் ஸ்டாட்டிக் ஐபி அட்ரஸ், அதாவது ஃபிக்ஸ் ஐபி அட்ரஸ். ஓகேவா? வாலெட்டில் வந்து 0.1 பாலிகான் இருக்கணும். ஏன்னா அவனோட ட்ரான்சாக்ஷன் இதெல்லாம் இது பண்ணுறது. ஓகேவா? அவன் 1 GB ரேம்ன்றானுங்க. நம்பாதீங்க, 1 GB ரேம் இல்லை, எக்ஸ்பீரியன்ஸில் சொல்கிறேன். 2 மாதமாச்சு. என்னோட ப்ரூஃப் மிஷின் ரன்னிங் வந்து 4 கோரில், புரியுதா? 16 GB ரேமில் வந்து அது வந்து நான் 5 GB ரேம் கிட்ட வைக்குது. ஓகேவா? ஒருவேளை என்னோடய ஹார்ட் டிஸ்க் நிறையா இருக்கலாம். அது ஸ்டேபிள் இன்டர்நெட் கனெக்ஷன். ஓகே, அது வந்து கன்ஃபார்ம் 20 MB. ஓகே, அது பிரச்சனை இல்லை. அவனுக்கு ப்ரொவைட் ஃப்ரீ டிஸ்க் ஸ்பேஸ் 5.2 GB, அதுவும் பிரச்சனை இல்லை. ஓகே, நோ ப்ராப்ளம்ல. அது ஓகே. விண்டோஸ் 10 எல்லாமே. டிபிஒய் பேலன்ஸ் யுவர் டேட்டா கீப்பர் ஐடி. நீங்கள் எவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கீங்களோ அதான் உங்களோட டேட்டா கீப்பர் ஐடி. ஆனால் அதெல்லாம் இப்போ ஆளுங்க எடுத்துட்டாங்க. இப்போ இருக்கிறது வந்து 73 தான். சரியா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் இந்த நோடு பாய்க்கலாம். நான் ரெஃபரரிங் கீழே வைக்கிறேன். என் ரெஃபரரிங் பாய்ச்சிக்கோங்க. ஆக்சுவலி இட்ஸ் குட் நோட், இட்ஸ் குட் கம்பெனி. ஏர்னிங் வந்து நல்லா தான் இருக்குது. ஏன்னா மைனிங்கில் வந்து குறவாக வரும். இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ்டு ஏர்னிங்கு. ஸோ நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. பாருங்கள், இது வந்து ஒன்லி இப்போ டேட்டா கீப்பர்ஸ் ஒன்லி கெட்டிங் லேர்ன்ஸ். ஓகேவா? டேட்டா கீப்பர்ஸ் ஒன்லி தான். டேட்டா கீப்பர் ஆகுனா நீங்கள் சம்பாதிக்கலாம். அதுலேயும் வந்து போட்டி இருக்குது. இப்போ நிறைய பேர் வந்து துங்கூட இருக்காங்க. நான் துங்கூடா வெயிட்டிங் இல்லை, எப்படா மாட்டுன்ட்டு. இந்த 73 வந்து நான் நினைக்கிறேன் விலை கூட போடுது. ஸோ இப்போ இவனுங்களோட டிஸ்கவுண்ட் அதுக்குள்ளா இதுதான் அவங்களோட டிஸ்கவுண்ட்டு. நான் வந்து நீங்கள் வந்து இங்கே டேட்டா கீப்பர் அந்த ஐடி எடுத்துகிட்ட பிறகு நீங்கள் வர வேண்டியது இந்த டிநெட்டோட டிஸ்கவுண்ட்டுக்கு வந்துட்டு நீங்கள் இது பண்ணணும். சாரி, ஓகே. ஸோ இப்போ புதுசாக நியூஸ்லாந்து. ஸோ இதுதான் இங்கே வந்து நீங்கள் இந்த ஹெல்ப்பில் புந்துட்டு வந்து நீங்கள் அவனுக்கிட்ட ஹெல்ப்புக்கு கேட்டிங்கன்னா அவனுக்கு சில விஷயங்கள் சொல்லுவாங்க. ஏன்னா அது வந்து நீங்கள் வந்து ரூட்டர்லாம் செட்டப் பண்ண வேண்டியது இருக்குது. அதெல்லாம் நீங்கள் செட்டப் பண்ணணும். பாட்டு அதெல்லாம் இங்கே வந்து ஹெல்ப்பில் நீங்கள் பூந்திங்கன்னா எல்லாம் செஞ்சு கொடுப்பாங்க. ஓகேவா? நியூஸ் என்ன நியூஸ் அனுப்பியிருக்கானுங்க பார்ப்போம். புதுசாக in July we celebrate our 7th birthday. ஓகே. ஸோ இப்போ இந்த ஹெல்ப்பில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் கேட்டிருப்பாங்க. ஸோ இது வந்து ஆர்டர் அவங்க தான் வந்து இந்த இது 1.1 புதுசாக வந்து நோடு இது பண்ண சொன்னது, எல்லோரும் இது பண்ணுது. ஓகேவா? ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து ஹெல்ப்பில் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னா இங்கே வந்து 3 பேர் இருக்காங்க. ஒன்று வந்து இந்த CYP2K, இன்னொன்று வந்து மாஸ்டர் டேட்டா கீப்பர்னு இருப்பாங்க. இன்னொருத்தங்க பேர் மறந்துட்டேன். ஸோ இவங்க எல்லாமே வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லான ஃப்ரெண்ட்ஷிப்பான காய்ஸ். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க சொல்கிற மாதிரி கேட்டிங்கன்னா நீங்கள் செட்டப் பண்ணிடலாம். நான் சொல்கிறேன், நோடு செட்டப் பண்ணி ஓடுறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் உங்கள் நோட் செட்டப் பண்ணோடனே அவங்களே உங்களுக்கு வந்து ஸ்டேட்டஸ்லாம் அப்டேட் பண்ணிடுவாங்க. ஓகேவா? இது ப்ரைவேட் சேட்டு. ஓகேவா? இது நீங்கள் எப்படி வேணும் ப்ரைவேட் இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட்டில் இருந்தால் தான் நீங்கள் வந்து நோடு டேட்டா கீப்பர் ஆகினது உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும். ஸோ நீங்கள் வந்து டேட்டா கீப்பர் ஆக போகிறீங்கனாக்கா இந்த நோட்டில் வந்து இந்த டிநெட் ப்ரோட்டோக்காலில் வந்து டேட்டா கீப்பர் இதில் வந்து நீங்கள் அதுக்கு தகுந்தாப்பில் இந்த டிபிஒய் இப்போ என்னோடய ஐடி 63 அதுக்கு தகுந்தாப்பில் பாருங்கள் என்னோடய டிபிஒய் நான் 68.2 சேர்ந்தேன். ஆனால் என்னோடய 63 தான் என்னோடய நோட் ஐடி. ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் காமிக்கிறேன். பிகம் டேட்டா கீப்பர் போடுறேன். சொல்கிறேன் லான்ச் யுவர் நோட்னு.
ஓகே, நான் லான்ச் யுவர் நோட். வாட்ச் இது லான்ச் பண்ணுறேன். இதுதான் வந்து பழைய வெப்சைட். ஓகேவா? ஸோ இப்போ நான் கனெக்ட் பண்ணுறேன் பாருங்கள். இதுதான் வந்து நான் முதல் வந்தப்போ ஆரம்பித்த வெப்சைட்டு லான்ச் நோட். ஸோ பாருங்கள், என்னோடய ஐடி 63 வந்துடுச்சு. ஓகேவா? கரண்ட் சப்ளை. இது வந்து பழைய வெப்சைட். இப்போ வந்து அவங்க வந்து க்ளோஸ் பண்ண போகிறாங்க. இது எப்படியோ நான் கட்டணோனே வந்துடுச்சு. ஸோ இதுலேயும் வந்து நீங்கள் இது பண்ணலாம். ஸோ இதான் ப்ரூஃப். பார்த்துங்க, என்னோடய லோடு ஐடி வந்து 63. ஓகேவா? இது வந்து புது வெப்சைட்டு, புது இது நல்லாயிருக்கும், கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் யூஸ் பண்ண. அது வந்து ஈஸின்னு இல்லை, அதாவது எல்லாமே அப்டேட் பண்ணல, புதுசாக மாற்றணும்ல, அதுக்கு தான். ஓகேவா? மைனஸ். சரி, இதுதான் டி நோட்டோட. சரி மைனஸ், இந்த டேட்டா கீப்பர் ஆகணும், இந்த ஐடி எடுக்கணுன்னாக்கா உங்கள்கிட்ட நான் சொன்ன மாதிரி அந்த TB மட்டும் இருந்தால் இது மட்டும் இல்லை. இது எப்படின்னா, இந்த நோட் ஐடி நீங்கள் வந்து உங்களுக்கு சின்னங்கா கிடைக்கணும், ரொம்ப ஈஸியாக கிடைக்கணும்னா நீங்கள் முடியாது. இதுக்கு வந்து நீங்கள் வெயிட் பண்ணி ஆகணும். ஏன்னா நிறையா பேர் வந்து TBY வச்சுட்டு வெயிட்டிங் லிஸ்ட்டில் இருக்கிறாங்க. இதில் ஒரு ரகசியம் சொல்ல முடியாது, இதுதான் இதில் உண்மை. ஏன்னா நான் ஒரு 2 மாதமாக ஆச்சு, 2 மாதம் 3 மாதம் ஆக போகுது நான் இதில் இருந்து. உங்களோட நோடு வந்து 1 மாதம், அதாவது 30 days, 30 நாளுக்குள்ளே ப்ரூஃப் சென்ட் பண்ணாட்டினா, ப்ரூஃப் இந்த மாதிரி இப்போ நான் சென்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா, 17 ப்ரூஃப், இந்த மாதிரி ஒரு ப்ரூஃப் சென்ட் பண்ணாட்டினா என்னோடய 63 ஐடி வந்து ஆட்டோமேட்டிக்லி என்னை விட்டு வெளியாகி இங்கே சேல்ஸ்க்கு வந்த மாதிரி வந்துடும். நீங்கள் ப்ரூஃப் 1 மாதத்தில் சப்மிட் பண்ணாட்டினா இங்கே அவைலபிள்னு வந்துடும். ஸோ இந்த அவைலபிள்னு வரும்போது உங்கள்கிட்ட அந்த இது இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து அந்த நோட் ஐடியை வந்து தக்கா பண்ணலாம், அதாவது எடுத்துலாம் நீங்கள் நோடு ஓட்ட முடியும், நோட் ரன் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த நோடோட ரிஸ்க்கு. ஓகேவா மைனஸ்? இது வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து சும்மா ஒரு 70% தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு ஒன்றும் நல்லா தெரியணும்னா நீங்கள் வந்து டிஸ்கவுண்ட், அதாவது நீங்கள் வந்து இந்த நோடு ஓட்டி தான் வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு போகணும்னு இல்லை. இங்கே பாருங்கள், நான் இங்கே கீழே என்னோட இதில் பாருங்கள், கேட் சப்போர்ட் இருக்குல்ல, நீங்கள் வந்து நேராக வந்து டிஸ்கவுண்ட்டுக்கு போய் நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் அவங்ககிட்ட முதல்ல பேசிட்டோம் எப்படின்னு கேட்டுக்கிட்டு எல்லாம் செஞ்சு நீங்கள் டிஸ்கவுண்ட்டில் கனெக்ஷன் வச்சு கான்ட்ராக்ட் வச்சு நீங்கள் இது பண்ணிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு டேட்டா கீப்பர் ஐடி சீக்கிரமாக உங்களுக்கு கிடைக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. சரியா மைனஸ்? ஸோ மைனஸ் என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து ரெண்டு இதில் உங்களுக்கு கொடுக்குறாங்க. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து ஏர்ன் ப்ரோக்ராமில் இது பண்ணி ஸ்டாப் பண்ணி நான் ஒன்றையும் உங்களுக்கு வந்து ஸ்டாப் பண்ணால் பாருங்க, இதுதான் வந்து டோட்டல் ஸ்டோரேஜ் ரிவார்ட் கான்சிஸ்ட் ஆஃப் பேலன்ஸ் பர் மந்த். ஸோ இது வந்து 3.4, இது வந்து டைம்ஸ் 7.6. ஓகேவா? எங்களோட கல்குலேட்டர் என்ன எதுவுமே வராது. calculator, that is the term calculator man. Hi. Okay, the calculators here. Okay, so 3.94 sorry 3.494 times 7.6. ஓகே, இந்த 26 வெள்ளி உங்களுக்கு கிடைக்கும். இல்லைனா மாதம் உங்களுக்கு வந்து வெறும் இந்த $3.46 காசு தான் கிடைக்கும். நீங்கள் டேட்டா கீப்பர் ஆகிறனாலே உங்களுக்கு வந்து பூஸ்ட் ஆஃப் 4, இந்த பூஸ்ட் 4 இருக்குது. அப்லோட் பண்ணி சம்பாதிக்கிறதும் இருக்குது, அப்லோட் பண்ணி இது பண்ணுறதும் இருக்குது. ஸோ நீங்களாக வந்து உங்களுக்கு தேவையானது நீங்கள் நம்மளோட டிவைஸில் உள்ள மெமரி அப்லோட் பண்ணியும் நம்ம வந்து சம்பாதிச்சு அவ்வளோ நல்ல குறைவாக தான் கொடுக்குறாங்க பாருங்கள். மாதம் $3 இந்த டைம்ஸ் எதுவுமே கிடைக்காது. ஓகேவா? டைம்ஸ் கிடைக்காதுங்களா, சாரி, இது என்னது இந்த 4 இதுலேருந்து எடுத்து நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கங்க, அப்போ உங்களுக்கு புரியும். சரியா? ஸோ இது டேட்டா கீப்பர். ஓகே, ரெண்டாவது ஏர்னிங் என்னன்னா, இங்கே நீங்கள் மைனிங் பண்ணுறீங்களா அந்த TBY பார்த்தீங்களா, இதுதான் வந்து நம்மளுக்கு தனியாக கிடைக்கிற ஒரு ஏர்னிங். அதாவது 2 ஏர்னிங் நான் சொன்ன மாதிரி, முன்னுக்குள்ளது அது ஒன்று. ஓகேவா? இது வந்து நம்ம விட்ரோ அனுப்பிட்டோம்னா நம்மளோட மெட்டாமாஸ்க் வாலெட்டுக்கு போகும். எவ்வளோ இருக்கும், அதாவது நான் சொல்கிறது இந்த நூட் நான் ரன் பண்ணுறோம்ல, இந்த நூட்டில் நம்ம எடுக்கிற ப்ரூஃப் வருதில்ல,
காய்ஸ். அதுதான் வந்து இங்கே வரும். இதை நம்ம வித்ட்ரா பண்ணால் டைரெக்டாக வந்து நம்மளோட மெட்டாமாஸ்க் வாலெட்டில் போகும். ஸோ இது ரெண்டாவது எர்னிங். ரெண்டாவது எர்னிங் வந்து யூ ஹேவ் டு பிகம் அ டிநெட். ஓகேவா? சரியா? மைனஸ். ஓகே மைனஸ். இப்போ நான் உங்களுக்கு வந்து டிநெட்டோட டேட்டா கீப்பரோட எர்னிங்ஸ் வந்து நான் உங்களுக்கு எப்படின்னு நான் சொல்லிட்டேன். ஓகேவா? அடுத்து உங்களுக்குலாம் வந்து அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி இது பண்ணணும்னு வீடியோ வேணும்னா காமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனல் கொஞ்சம் சப்போர்ட் கொடுங்க. சிடிசி அவுட்.